இன்னதே இது குடிச்சாக்கா வயிற்றுல இருக்கிற நாள்பட்ட கழிவுகள் எல்லாமே வெளியேறிடுமா? அட ஆமாங்க, எப்ப பாரு எங்க பசங்க வயிற்றுல தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வரானுவா. அதனால இன்னைக்கு நான் வயிற்றுல இருந்து நீண்ட நாள் கழிவுகளை வெளியேற்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் எங்க பசங்களுக்கு சொல்லி தர போறேன். சரி வாங்கடா, அண்ணன் எப்படி உங்க வயிற்றுலாம் சுத்தம் பண்றதுன்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசங்களை கூட்டின்னு கிளம்பிட்டேங்க. நானு இதுக்கு தேவையான பொருள் கல்லு, உப்பு, எலுமிச்சை பழம். முதல்ல ஒரு குண்டான்ல தண்ணியை எடுத்து அடுப்புல வச்சிடணும். அதுக்கப்புறம் வச்சிருந்த கல்லு உப்பை எடுத்து அதுல போட்டுடணும். அந்த வச்சிருந்த எலுமிச்சை பழத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கினேன். அந்த கட் பண்ண பழத்தை எடுத்து அந்த தண்ணியில பூஞ்சு விட ஆரம்பிச்சேன். நாங்க எங்களுக்கு தேவையான அளவு எலுமிச்சை பழத்தை பூஞ்சு விட்டுட்டோம். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு பூஞ்சு விட்டுக்குங்க. எலுமிச்சை பழத்தை பூஞ்சு விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்க கூடாது, ஒரு மிதமான சூடா தான் கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அதை அடுப்புல இருந்து இறக்கி ஒரு டம்ளரால இது மாதிரி ரெண்டா தாத்தி மத்த டம்ளர்ல எல்லாத்திலையும் ஊத்த ஆரம்பிச்சேன். இது ரொம்ப சூடாலாம் இருக்க கூடாது, ஒரு மிதமான சூடா தான் இருக்கணும். இது மாதிரி எல்லா டம்ளர்லயும் ஊத்தி வச்சிட்டேன். அதுல இருந்து ஒரே ஒரு டம்ளரை மட்டும் எடுத்து நான் குடிச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்தேன். குடிக்கிறதுக்கு சூப்பராவே இருந்துச்சு. உடனே பக்கத்துல இருந்த தம்பி எப்படி ப்ரோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். உண்மையாலுமே சூப்பரா தானே இருந்துச்சு, வேணும்னா இந்தாடா நீ ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சு பாடுறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்தேன். அவனும் எடுத்து குடிச்சு பார்த்துட்டு சூப்பரா தான் ப்ரோ இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி இந்தாங்கடா ஆளுக்கு ஒரு டம்ளர் நீங்களும் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்து கையில கொடுத்துட்டேன். எங்க பசங்களும் இந்த ஜூஸை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சுட்டானுவா. எங்க பசங்களும் என்ன ப்ரோ லெமன் ஜூஸை போட்டு கொடுத்துட்டு இதை போய் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவா. இது லெமன் ஜூஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல, இதை முதல்ல குடி அதுக்கப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். காலையில தூங்கி எஞ்சோடனே வெறும் வயிற்றுல இது மாதிரி லெமனையும் உப்பையும் கொதிக்க வச்சு குடிச்சாலே போதும், உங்க வயிற்றுல இருந்து நாள்பட்ட கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துடும். ஆனா நீங்க இதை 1 மணி நேரத்துக்கு ஒரு கிளாஸ் தான் குடிக்கணும். அப்படி நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு வயிற்றாலேயே போவோம். அப்படி வயிற்றால போகும்போது அந்த மலத்திலே எல்லா கழிவுகளும் வெளியே வந்துடும். ஆனா இதை குறைஞ்சது ஒரு ஆளுக்கு 3 லிட்டர் ஆச்சு குடிக்கணும். இப்படி குடிச்சுன்னு வந்தீங்கன்னாக்கா உங்க வயிற்றுல செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் எதுவுமே வராது. அது மட்டும் இல்லடா, உங்களுக்கு நோய் நொடி கூட எதுவுமே வராது. சரி ப்ரோ, கண்டிப்பா இது மாதிரி செய்யறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவா எங்க பசங்க. நீங்க இது மாதிரி வயிற்றை சுத்தம் பண்ண என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்னு போட்டு போங்க.